அவரு கட்சி தொடங்குறான்னு அறிவிச்சுறாரு. யார் கூட கூட்டணின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் ஏகப்பட்ட பேச்சு. 1-2 போங்க. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டெல்லாம் தாண்டிய புதுச்சேரியில ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ பாஜக கூட்டணியில அண்ணா அப்படி நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. என்னோட கணிப்பு சரியா இருந்துச்சுன்னா அடுத்த தேர்தலுக்கு அவரோட தாங்க கூட்டணி வைப்பாரு அப்படின்னு அவருடைய ஆர்வத்தை சொல்லியிருக்காரு. திரு ரங்கசாமி அவர்கள் ஒரு பலவீனமான முதலமைச்சர் என்பதற்கு முக்கியமான காரணம், அவர் சட்டமன்றத்தில் மாநில அந்தஸ்து கோரிக்கை ஏன் நீங்கள் மாநில அந்தஸ்து பாரதிய ஜனதாவுடன் பேசி வாங்கவில்லை என்று சொன்னால், இந்தியா கூட்டணி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எங்களை கேட்கிறார். அவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறார், எதிர்கட்சியிடம் கோரிக்கை வைக்கிறார். இதிலிருந்து ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்க மாட்டார் என்பது தெளிவாக தெரிகிறது. அதன் விளைவுதான் அவர் விஜய் மாநாட்டுக்கு செல்வதாக செய்தி வருகிறது. அவர் கட்சி மாறுகின்ற வேலையை பார்க்கிறார்.